discuss the third unit, particularly the third unit la statistics, biostatistics, சரியா? So biostatistics பொறுத்தளவு ஏற்கனவே பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லா பார்த்தோம். அதுக்கடுத்து சென்ட்ரல் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்தோம், மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் பார்த்தோம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தான் நான் ஏற்கனவே மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில வந்து மீன் மீடியன் மோடு we are discussed. Measures of dispersion la mean deviation, coefficient of variance, standard deviation, standard error பார்க்கலாம். இது ஒன்னு பெண்டிங் இருக்குது, சரியா? சோ அதுக்கு அடுத்து கார்லேஷன், ரெக்ரெஷன் இருக்கு, சரியா? சோ கார்லேஷன் கொஞ்சம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கார்லேஷன் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்த்தோம். இன்னும் அதோட கன்க்ளூஷன் இருக்குது. ரெக்ரெஷன் ஆல்சோ we are discussed that, சரியா? சோ அதுக்கு அடுத்து வந்து டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ், ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், சாம்பிள் சைஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டெஸ்ட், அது எல்லாமே நெக்ஸ்ட் ரிமைனிங் பேலன்ஸ் சிலபஸ் இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம், சரியா? இப்ப நான் ஒயிட் போர்டு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ஒயிட் போர்டு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ப்ராப்பரா மியூட் பண்ணியே விடுங்க, தேவையில்லாம அன்மியூட் ஆகக்கூடாது. ஏதாவது தேவைன்னா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த கோஹோஸ்ட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இதுல வந்து கார்லேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வாட் இஸ் மீன் பை கார்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, கார்லேஷன்னா degree of association அப்படின்னு சொல்றது. degree of or strength of the relationship between the two variables, that is called correlation. relationship between the two variables. so இந்த கான்செப்ட சொன்னது கால்டன் சொல்லியிருப்பாரு, சரியா? ஒரு கார்லேஷன் சொன்னாவே அந்த ரிலேஷன்ஷிப் தான் பார்ப்போம், சரியா? சிக்னிஃபிகன்ட் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் பார்த்தோம், அதுல பை வேரியன்ட், மல்டி வேரியன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் பொறுத்தளவு பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன் பார்த்தோம். அதுல வந்து லாஸ்ட் இயர் 2021ல வந்து பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் தான் கொஸ்டின் வந்திருந்தது, சரியா? பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் தான் லாஸ்ட் இயர் வந்தது. ஸோ இதுல டயக்ராம் இருக்குது. அதுமாதிரி பெர்ஃபெக்டா, பெர்ஃபெக்ட் பாசிட்டிவா, பெர்ஃபெக்ட் நெகட்டிவா, அதுமாதிரி மாடரேட் பாசிட்டிவா, மாடரேட் நெகட்டிவா, சரியா? இல்லைன்னா ஜீரோ கார்லேஷனா, இந்த மாதிரி ஒரு 4-5 டைப் இருக்குது, பார்த்துக்கலாம். So I make it the linear correlation and non-linear correlation also we are discussed. சரியா? இது ஃபுல்லாவே நம்ம லாஸ்ட் கார்லேஷனை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே இதுல நம்ம பார்த்தோம். So material page unit 3 biostatistics part 2. part 2ல page number 7. page number 7 part 2. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம், சரியா? So இதுல measures of correlation, page number 7, measures of correlation. So generally measures of correlation means the degree of association of two variables. Ila scatter diagram method is there, and correlation coefficient, that is a coefficient by the Karl-Pearson method, that also is there. A correlation coefficient by Spearman rank correlation. மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு measures of correlationல. ஒரு 3 கேட்டகரி இருக்குது, சரியா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் சொன்னாங்க. இட்ஸ் தி மோஸ்ட் காமன் a graphical display for showing that degree and the direction associated between the two variables. சின்ன ஒரு scatter diagram. So generally these values are dependent variable. It's represented that vertical axis. எப்பவுமே நம்ம சொல்றோம், ஒரு நார்மலா இந்த மாதிரி போடுவோம்ல, x y, சரியா? அதாவது the dependent variables, it's represented by the y-axis. இந்த மேல y-axis, vertical line. இதான் வந்து vertical line. இந்த மென்ஷன் பண்ற பாத்தீங்களா, இதான் vertical line. The value of the independent variable, சரியா? இது வந்து என்ன சொல்றோம், value of dependent variable, இது value of independent variable. இது நம்ம வந்து x-axis சொல்றோம். That is called horizontal axis. That is x-axis. x-axis and y-axis. Right. Scatter diagram method, page number 8ல இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். The scattered plot method நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சும்மா ஒரு லைன் மாதிரி போட்டோம். இங்க வந்து நம்ம பிளாட்டிங் டாட் டயக்ராம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளாட் பண்றோம். ரெண்டும் மீனிங் ஒண்ணுதான், பெருசா ஒண்ணும் இது கிடையாது. இதுல ஏற்கனவே சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல, அதாவது r = 0, r = 0 அப்படின்னு சொன்னாவே அது எப்படி இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, சும்மா டாட் டாட்டா அப்படி எல்லா இடத்துலயும் இப்படி கம்பைன் இருக்கும், இந்த மாதிரி. இது r = 0 அப்படின்னு சொல்றோம். இது நெக்ஸ்ட் வந்து அதாவது பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் +1 பாசிட்டிவ் கார்லேஷன். ஸோ பாசிட்டிவ் கார்லேஷன் டாட் டாட் இந்த இடத்துல ஒன்னோல இப்படி இருக்கும், பெர்ஃபெக்டா இந்த மாதிரி இருக்கும். இது பேர் பாசிட்டிவ் கார்லேஷன்.
So direction like this, positive correlation. அதுக்கடுத்து negative correlation, r is equal to -1. Negative correlation அதே இந்த பக்கம் dot, horizontal பின்னாடி சொல்றேன் நான். இது இந்த டைரக்ஷன்ல வரக்கூடியது, இது நெகட்டிவ் கார்லேஷன். அதுக்கடுத்து கர்வ் லைன். கர்வ் லைன் கார்லேஷன் அப்படியே கர்வ் மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இப்படி கர்வ் மாதிரி வரும். இது பேர் தான் கர்வ் லைன் கார்லேஷன் சொல்றோம். சரியா? இது எல்லாமே வந்து ஸ்கேட்டர்ட், அந்த டாட் டாட்டா வைக்கிறவாக ஒரு டாட் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். இட் யூஸ் ஆஃப் தட் ஸ்கேட்டர் டயக்ராம். அது பேஜ் நம்பர் 8, 9ல அந்த ஒரு ஃபிகர் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 8ல ஒரு ஃபிகர் இருக்கு, அதுதான் இங்க சொல்றோம். யூசர்ஸ்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க சார் போதும். சரியா? சோ பேஜ் நம்பர் 9ல அதே வச்சு ஒரு கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. பட் இந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை. சரியா? அதாவது the plotted the scatter diagram பேஜ் நம்பர் 9ல பாருங்க. ஆக்சுவலா இந்த வெயிட் அண்ட் லென்த், ஸோ அதை வச்சுட்டு கொடுக்குறோம். அப்ப அதை வச்சுட்டு நம்ம இப்ப இந்த ஹைட் ஆஃப் த ஃபர்தர்ஸ் அந்த ஒரு கீழே ஒரு கிராஃப் இருக்கு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹரிசான்டல் ஹைட் ஆஃப் த ஃபர்தர்ஸ், இது ஹைட் ஆஃப் த சோன்ஸ். ஸோ அதை வச்சு அந்த கரெக்டா அந்த ஃபிகரை வச்சா எப்படி டாட் விழுகுது, அப்ப எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கு, அந்த மாதிரி நம்ம பாக்குறது தான். வேற ஒன்றும் அது பெருசா ஒன்றும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் இது கால்குலேஷன் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த டயக்ராம் 4 டயக்ராம் சொல்லியிருக்க பார்த்தீங்களா, இது கொஸ்டின் மார்க். மெரிட்ஸ், இந்த ஸ்கேட்டர் கார்லேஷன்ல இது ஒரு மெத்தட், அவ்வளவுதான். ஸ்கேட்டர் டயக்ராம். The merits of scatter diagram, it's a simple method, easy to understand. பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இட்ஸ் a first step in the study the relationship between the two variable. ஒரு 2 வேரியபிளை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது ரெட் கலர்ல ஒன்று, இன்னொன்று பிளாக் கலர் அப்படி ஒன்று போடுறேன். சரி, இந்த மாதிரி போடுறேன். அப்ப 2 வேரியபிள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஈஸிலி டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ uninfluenced, that it's not influenced by that a size of the extreme observations, non-linear relationship between the variables. La merits ன்னு சொல்லலாம். Demerits பொறுத்தளவு it does not establish the exact degree of the correlations and it's suitable for the small number of observation க்கு okay, large number கொஞ்சம் difficult தான். சரியா? ரைட். suitable for small number தான். ரைட். அப்ப இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கார்லேஷன்ல ஒரு ஸ்கேட்டர் டயக்ராம் ஆர் டாட் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து கால் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், மொத்தம் 3 பார்க்க போறோம் இதுல கார்லேஷன்ல. சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்னன்னா ஸ்கேட்டர் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து கால் பியர்சன், இவர் வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட். மெயினா வந்து அந்த மெத்தட்ல அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுல ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னா இதுல ஜென்ரலா ஆர் சிம்பிள் வந்து நான் அந்த இதுல பாருங்க, கார்லேஷன் என்ன சிம்பிள்னா இந்த மாதிரி ஆர்னு சொல்லுவோம். ஓகே, இன்ட்ரோடியூஸ் யார் இதை சொன்னாங்கன்னா கால் பியர்சன். முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணிக்கோங்க. கால் பியர்சன், the coefficient of correlation is measures of closeness between the two variable. அதான் நாங்க இந்த பிளாக் கலர்ல அப்படி ஒன்று போட்டிருக்கேன், ரெட் கலர்ல போட்டிருக்கேன். 2 வேரியபிளுக்கு எவ்வளவு க்ளோஸ்னஸ் இருக்கு. அப்ப இந்த கார்லேஷன் மேபி எப்படி இருக்கலாம், +1 or -1. அப்ப the range எவ்வளவு சார் இருக்கும், இதான் டிஆர்பி கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். The range of that coefficient correlation from -1 to +1 இதான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். -1ல ஆரம்பிச்சு +1ல ஆரம்பிக்கும். சரியா? இதுல +1 அப்படின்னு சொல்றோம்ல, r equal to +1 பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். இதே இது -1 அப்படின்னு சொல்றோம், இது நெகட்டிவ் கார்லேஷன். இதே இது r equal to 0 அப்படின்னு சொன்னா that is a no correlation. That is no correlation between the two variables. அதுதான் அதோட மீனிங். கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். So that is the variables are independent அப்படின்னு சொல்றோம். ரைட். அதே பேஜ் நம்பர் 10ல ஒரு லிமிட்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் சொல்லி ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டயக்ராம் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு லைன் மட்டும் போடுறேன், அந்த டயத்துக்கு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போடுறேன். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், -1ல ஆரம்பிச்சு +1 வரைக்கும். ஓகேவா? அப்ப -1 என்னது, இதுதான் பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன், இது பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். அப்ப நடுவில் இருக்கிறது 0 தான் என்னது, நோ கார்லேஷன். சரியா? இதுல நீங்க அப்படியே நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கம் ஃபுல்லாவே பாசிட்டிவ்ல நம்ம கொண்டு போகலாம். இந்த பக்கம் ஃபுல்லா பாசிட்டிவ், இந்த சைடு ஃபுல்லா என்னது
நெகட்டிவ்ல கொண்டு போகலாம். பாசிட்டிவ்னா நீங்க வந்து 0.1ல கூட ஆரம்பிக்கலாம். 0.1, 0.2, 0.3, 0.9 and 1. சரியா? சோ அதுல வந்து ஆல்மோஸ்ட் இதுல ஸ்ட்ராங். அதுல எதை சார் எப்படி சொல்றோம்னா இது வந்து 0 வந்து நோ கார்லேஷன். சோ ஆல்மோஸ்ட் 0.4 இல்ல 5 அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மீடியம் ஒரு மாடரேட் கார்லேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு 8க்கு மேல வந்தாவே வந்து 9, 8 பாயிண்ட் நாட் 8, 0.8, 0.9 அதேவே ஸ்ட்ராங் கார்லேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க அந்த ஃபிகர்ல பாருங்க 0.8க்கு நேரா பாருங்க ஸ்ட்ராங் கார்லேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி அதுக்கடுத்து 0.8, 0.9 அதுக்கடுத்து என்ன வந்துடும் +1. இது பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். அதே மாதிரிதான் இந்த பக்கமும் நம்ம என்ன சொல்லலாம் அதுல கொஞ்சம் இதுக்கு 0.7னா சம்வாட் குட் கார்லேஷன். அது ஸ்ட்ராங் தான் நம்ம வெரி குட்னு சொல்றோம். சரியா? அதாவது 8.0.8 இந்த பக்கம் போனா மைனஸ் 0.9. சரியா? 8 வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங், இட்ஸ் a குட். 9 வந்து வெரி குட், 1 வந்து எக்ஸலண்ட். அப்ப இது இந்த நம்பர் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் கார்லேஷன் அப்படின்னு கேட்பாங்க. குட்டா, வெரி குட்டா, எக்ஸலண்டா, நம்ம ஸ்ட்ராங்கா, மாடரேட் கார்லேஷனா, லெஸ் மாடரேட்டா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஸ்டின்ஸ். சரியா? சோ அது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த என்னென்ன டைப் இருக்குன்னு. இந்த இந்த கீழே பேஜ் நம்பர் 10ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அதே தான் நீங்க இந்த பேஜ் நம்பர் 11க்கு வாங்க. அங்க கொஞ்சம் அந்த நம்ம டிஸ்பிளேல ஒரு டயக்ராம் போட்டு, டயக்ராம் மீன்ஸ் லைன் போட்டோம் பாத்தீங்களா, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தா இந்த டேபிள படிச்சுக்கோங்க. இந்த டேபிள் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு காலத்துல இந்த டேபிள்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் சார். பட் இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த டேபிள் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? சோ அப்ப வந்து இப்ப எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவா. கொஞ்சம் டஃபா கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த டேபிள கேட்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த டேபிள நல்லா பாத்துக்கணும். இந்த டேபிள்ல தான் நம்ம என்ன சொல்றோம் பேஜ் நம்பர் 10ல டயக்ராமேட்டிக்கா கொடுத்திருக்கோம். சரியா? இது நம்ம ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இங்க சொல்லியிருக்கோம். இது நீங்க பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்க நீங்க இப்போதைக்கு நீங்க இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா இதே மாதிரி தான் மைனஸ்னு போட்டா நெகட்டிவ். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? சோ இந்த டேபிள பாருங்க. டேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து 1. இட்ஸ் a perfect correlation. அதான் நான் சொன்னேன். அது +1னா பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்ல போறோம். மைனஸ் பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கிட்டீங்களா சார்? ஒரு டேபிள பாருங்க. நான் சொல்ல அந்த டேபிள மட்டும் பாருங்க. சரியா? வேற அந்த டேபிள தான் நம்ம இந்த இங்க டயக்ராமேட்டிக்கா நம்ம காமிச்சோம். வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? 1 அப்ப பாசிட்டிவ் பெர்ஃபெக்ட் ஐடியல் கார்லேஷன். அது 0.9 9 to 9 ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட் எதுல வரைக்கும் 0.99 வரைக்கும் இது வந்து எக்ஸலண்ட் கார்லேஷன். இது ரெண்டாவது கேட்டகரி. சரியா? அடுத்தது அப்படியே நீங்க ஃபுல்லா பாத்துக்கோங்க சார். 0.8 இது வந்து வெரி குட். சரி, வெரி குட் கார்லேஷன். அடுத்து 0.62 சம்திங் இது வந்து ஹை கார்லேஷன், குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குட் கார்லேஷன். எஸ். அடுத்தது 0.4 ஆல்மோஸ்ட் இந்த 0.5 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இது வந்து மாடரேட் மீடியம் கார்லேஷன் சொல்லக்கூடியது. அடுத்தது 0.4 அடுத்து 0.2 அது அப்படியே கீழே குறைஞ்சு வந்து லோ கார்லேஷன். அடுத்து 0 to சம்திங் வரும் வந்து அது வந்து நெக்லிஜிபிள் கார்லேஷன். 0ன்னு வந்தா அது வந்து நோ கார்லேஷன். சோ இது ஃபுல்லாவே நீங்க பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. சரியா? சப்போஸ் இது நாங்க ஜெனரலா பாசிட்டிவ் மாதிரி சொல்லியிருக்கோம். இதே நெகட்டிவ்னா நெகட்டிவ் எக்ஸலன்ட் கார்லேஷன், நெகட்டிவ் வெரி குட் கார்லேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். அவ்வளவுதான். சோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிங்க. அது மாதிரி மேல ஒரு ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாருங்க. பேஜ் 11ல ஃபர்ஸ்ட் லைன் டிஆர்பி கொஸ்டின் தான். த ஸ்கேல்ஸ் ஏற்கனவே சொன்னதா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் -1 to +1. இதுல -1 and +1 இப்படியும் ஆப்ஷன் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் புக்ல இப்படியும் இருக்குது. 2ன்னு கொடுத்தாலும் சரி, 100 கொடுத்தாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ ரெண்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். சோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. இதுல இருந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரே ஒரு வருஷம் 2019ல 19 கொஸ்டின் வந்துச்சா இந்த யூனிட்ல. அப்ப ஒரு ஃபார்முலா வச்சு இதுனா வரைக்கும் கார்லேஷன் நம்ம கேட்டதே கிடையாது. பட் அப்படி நம்மளால எழுதவே முடியாது. ஒரு இவ்வளவு கால்குலேஷன் நம்ம போட முடியுமா? பேஜ் நம்பர் 11ல இருக்கு பாருங்க. பட் எப்படி எக்ஸாம்ல கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டா அதுல வந்து
ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய் மைனஸ் ஒய் பார்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க 2019 டிஆர்பில. பட் வெரி டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் மீன்ஸ் என்னன்னா முதல் இந்த ஃபார்முலாவே நமக்கு தெரியாது, அதான் இதுல உள்ள விஷயங்கள். சரியா? அது நான் இந்த குப்தா அண்ட் கபூர் அந்த புக்ல மட்டும் தான் சார் அந்த ஃபார்முலாவே இருந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த புக் ஆறுமுகத்தெல்லாம் கிடையவே கிடையாது. பழனிசாமி ஆறுமுகம் லோக்கல் ஆதர்ஸ் எதுலுமே கிடையாது, ஈவன் த ராஷ்டிரகி. சரியா? சரி பரவாயில்ல, நம்மளுக்கு அப்படி 1 or 2 கொஸ்டின் வந்தா பெருசா நம்ம கண்டுக்கிட தேவையில்ல. இருந்தாலும் நான் அதுக்கு தான் மெட்டீரியல் திரும்ப மாத்தினதுக்கு ரீசனை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல வந்து கம்ப்யூட்டர் த கார்லேஷன் இஸ் அன்குரூப்டு டேட்டா. நீங்க வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், நீங்க ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்னும் வேண்டாம். ஒரு அன்குரூப் டேட்டா முடியும், மற்றபடி இந்த இதெல்லாம் நீங்க தேவையில்லை. சும்மா நீங்க பாத்துக்கோங்க ஒரு அன்குரூப் டேட்டாக்கு என்ன ஃபார்முலா, அதை ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. 12 வரைக்கும் பேஜ் நம்பர் 12 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஃபார் கம்ப்யூட்டர். இது அதுக்கு அடுத்து தான் 12, 13, 14 அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும் சார். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி இவ்வளவு நம்மளால செய்ய முடியுமா சொல்லுங்க. நம்ம பிளஸ் மைனஸ் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்றதுக்கே பல யோசனை செஞ்சுட்டு இருப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்க அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அதுல முக்கியமா அந்த பேஜ் நம்பர் 15ல கடைசி ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தா நம்மளுக்கு என்ன செய்யறது சொல்லுங்க. இருந்தாலும் நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கேன், நீங்க ஜஸ்ட் ரெஃபர், வேற ஒன்றும் இல்லை சார், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த கால் பியர்ஸ், இது இந்த மெத்தட் சொன்னவர் வந்து கால் பியர்சன். இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர். கார்லேஷன் சொன்னாவே நமக்கு யார் ஞாபகம் வரும்னா கால் பியர்சன் தான் ஞாபகம் வரும். widely used for mathematical method for that studying that correlation between the two variable. ரெண்டு வேரியபிளை ஸ்டடி பண்ணனாவே கார்லேஷன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. This method for calculating the coefficient can be applied to the data having the quantitative measurement, not in that qualitative variables. சரியா? ஏன்னா அது வந்து கண்டிப்பா அந்த வேரியேஷன் பார்க்கறதுக்கு தேவை. ரைட். மெரிட்ஸ் ஆஃப் கால் பியர்சன் மெத்தட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட்ஸ் எக்ஸாக்ட் மெஷர்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் கார்லேஷன். இது கால் பியர்சன். இது டைரக்ஷன் ஏற்கனவே சொன்னதான் கார்லேஷன் பிளஸ் அண்ட் மைனஸ் அந்த டைரக்ஷன் தான் இருக்கும், +1 and -1 அந்த மாதிரி. மெரிட்ஸ் பொறுத்தவரை டிமெரிட்ஸ் டு அஃபெக்ட் தட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, the linear relationship and the variable may not be linear. So traditional calculation custom தான் இது. Okay, and quantitative measure used only that quantitative measurement மட்டும் தான், qualitative measurement பண்ண முடியாது. இதெல்லாம் சில டிராபேக் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட். ஸோ மொத்தம் 3 சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் பார்த்தோம், ரெண்டாவது கால் பியர்சன் கார்லேஷன் பார்த்தோம், மூணாவது ஸ்பீமேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இது என்ன சார் ஸ்பீமேன்? ஸ்பீமேன் சொன்னோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸ்பியர்மேன், நாட் ஸ்பீமேன், ஸ்பியர்மேன். ஸ்பீமேன் யாராவது ஞாபகம் வருதா இந்த வார்த்தை? ஏதாவது எங்கேயாவது? எது? ஆர்கனைசர். வெரி குட், வெரி குட். ஆர்கனைசர். எஸ், எம்பிரியாலஜில ஆர்கனைசர் சொன்னாவே ஸ்பீமேன் ஞாபகம். இங்க வந்து ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். சரியா? ரைட். So this இது வந்து மூணாவது மெத்தட். The correlation coefficient between the two variable in the number அத n of the individual can be calculated the following. ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கு பாருங்க. அந்த ஃபார்முலா அப்படியே பைகாட் பண்ணிக்கோங்க சார், வேற ஒண்ணுங்க நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஓகேவா? அதுல அந்த 6 சிக்மா d ஸ்கொயர் பை அப்படின்னு இருக்க ஒரு ஃபார்முலா பேஜ் நம்பர் 16 டாப்ல பாருங்க. நீங்க வேற ஒண்ணு இதுல பெருசா ஒண்ணு படிக்க வேண்டாம், நான் சொல்றது மட்டும் பாருங்க. ஓகேவா? ரைட். அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது அந்த ஃபார்முலா வச்சுட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அடுத்த கால்குலேஷன் பேஜ் நம்பர் 16 பாருங்க. 16, 17, 18 தலை சுத்திடக்கூடாது, 19 ஜஸ்ட் ரெஃபர், அவ்வளவுதான். இதை நீ பெருசா ஒண்ணு இது பண்ண வேண்டாம். ஒரு கால்குலேஷன் எப்படி இருக்கணும் ஸ்பியர்மேன் கால்குலேஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி அதுல ரொம்ப பெருசா நீங்க இது பண்ண வேண்டாம். சரியா? ரைட். ரேங்க் கார்லேஷன் சொல்லுவாங்க, ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் சொல்றது. இதுல மெரிட்ஸ்னா சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு அப்ளை தட். ஐடியல் ஃபார் presenting the qualitative data and the asserting to that correlation to use it at the time in the case of that actual quantitative data இது வந்து யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. டிமெரிட்ஸ் பொறுத்தவரை cannot be used the computing correlation in the case of the grouped frequency distributions.
and used only the small number of observations that useful இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? Right. These are the important points regarding the 3 types. Okay. நம்ம சிலபஸ்ல இந்த மாதிரி டைப்ஸ் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அவ்வளவுதான். அப்ப கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொன்னாவே இந்த 3 தான். எது கேட்டாலும் இந்த 3க்குள்ள தான் கேட்கணும். சரியா? ஸ்கேட்டர் டயக்ராம், கால்-பியர்சன் correlation and Spearman rank correlation. அவ்வளவுதான். Sorry, at the page number 20, the distribution of that correlation coefficient, that average of all sample mean is the population mean அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல the single computed value we are using that estimate that corresponding population parameter, that estimated that parameter we are called as mu. சரி, இது கேட்க வாய்ப்பு இருக்கு. क्वेश्चन கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ல. அதாவது பாப்புலேஷன் மீன் அப்படின்னு சொன்னாவே இந்த சிம்பல், பாப்புலேஷன் மீன் இந்த சிம்பல். சரியா? the rules tell how to the compute that estimate, that's a estimator. இது ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க, அது நீங்க பாத்துக்கோங்க. மத்தவங்க எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வேண்டாம். ரைட். அடுத்தது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ், இது CI அப்படின்னு ஒண்ணு பாருங்க. சிலபஸ் எக்ஸாக்ட் இல்லாட்டாலும் அந்த கார்லேஷன் கூட வர்றவாக இதை நம்ம சேர்த்து சொல்றோம். CI for the parameter is the interval within which that population parameter, the value is expected to lies. It is a certain confidence level. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டீப் சார், சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். பேஜ் நம்பர் 21ல பாருங்க, the estimation of definition மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்டா நம்ம சிலபஸ் கிடையாது, சும்மா கார்லேஷன் வர்றவாது அதோட சொந்தக்காரங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்காக லைட்டா டச் பண்ணிருக்கேன். மற்றபடி 21 அதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி 21, 22 ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. சிக்னிஃபிகன்ட் மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. The mostly correlation coefficients are computed based on that sample mean. Sample mean தான் நான் சொன்னல, இந்த சிம்பல் இதுதான் sample mean சொல்லக்கூடியது. நம்ம sample standard deviation. The variance is depends on the both of the sample size and the population correlation size அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றபடி இதுல ரொம்ப டீப்பா கொடுத்துருப்பேன், சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். பேஜ் நம்பர் 23க்கு வாங்கலேன். 23ல அங்கங்க நம்ம சொன்னது ஃபுல்லா அதுல ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள், ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேனா, அது கூட ரொம்ப இதெல்லாம் வரைக்கும் அப்படிலாம் கேட்டது கிடையாது. கொஞ்சம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்கு கீழே ஒன்று இருக்கு பாருங்க, 23 ஒரு கட்ட மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் பாக்ஸ்ல. இது மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சார். சப்போஸ் இதுவே ரொம்ப டஃப் தான், ஏன்னா ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப நீங்க பார்த்த இருந்தாலும் ஃபார்முலாஸ் மட்டும் ஏதாவது கேட்டாலும் கேட்கலாம். அதுக்காக இந்த 23, 24ல உள்ள விஷயத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். மற்றபடி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஓகே, போதும். கார்லேஷன் பொறுத்தளவு அது மெயினா நான் கார்லேஷன் பொறுத்தளவு அந்த டயக்ராம் தான் சார் கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி அந்த ஒரு டேபிள்ல பாசிட்டிவ், நெகட்டிவ், மாடரேட்டா, மீடியமா, அது என்னன்னு சொல்லிட்டு. சரியா? அதுல எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நான் சில இது கொடுத்துருப்பேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, போதும் கார்லேஷன் பொறுத்தளவு. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிக்ரெஷன். பேஜ் நம்பர் 24. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அடுத்த சிலபஸ் வந்து ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல நிறைய கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன், நான் எழுதுனா அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா மற்ற இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் சில டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்காக சொன்னேன். சரி, ரிக்ரெஷன். The study for the determine the strength of the relationship. அங்க வந்து relationship பார்ப்போம். அங்க strength or association between that dependent variable. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டேபிள் காலம் கூட போட்டேன் இதுக்கு முன்னாடி. டிபெண்டன்ட் வேரியபிள், எஸ், இந்த இதெல்லாம் சொன்னேன். இந்த டிபெண்டன்ட் வேரியபிள், இது வந்து என்ன சொன்னேன், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொன்னேன். டிபெண்டன்ட் வேரியபிள், that is a vertical line, that is a y-axis. Horizontal line, that is the x-axis. That is an independent variable for the given population. A relationship is expressed either as the equation for live or curve, the regression line or regression curve, we can say that. About the steepness or the direction of the regression line are usually represented by the number that is called regression coefficient. அந்த லைன் விட்டுட்டு நம்ம நம்பர்ல சொன்னா அது regression coefficient அப்படின்னு சொல்றோம். So relationship between the variable, இந்த ரெண்டு வேரியபிள் இருக்குன்னு சொன்னே, அதோட ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறதுக்கு பேர் தான் regression analysis அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுல ஜென்ரலா உள்ள சில ரிக்ரெஷன்ல உள்ள விஷயங்கள்.
இப்ப நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. பேஜ் நம்பர் 25 அந்த சின்ன கேப்லயோ ஏதோ ஒரு எழுதுங்க. லிட்ரலி ரிக்ரெஷன் மீன்ஸ் லிட்ரலி சொல்றது எழுதுங்க. Regression means stepping back. Stepping back or stepping back towards to the average or stepping back towards to the average. இது அப்படியே எழுதி முடிச்சுங்க. இது மட்டும் மெட்டீரியல் இருக்காது. Stepping back. Commerce departmentல கேட்ட கொஸ்டின் சார் இது. The literally regression means dash. இதான் கொஸ்டின். அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. Regression means literally regression means dash. ஆப்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க தெரியுமா? ஸ்டீப்பிங் பேக். இவ்வளவுதான் ஆப்ஷன். அதே மாதிரி 4 ஆப்ஷன் வேற வேற இது இருந்துச்சு. பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்ப ஸ்டீப்பிங் பேக் டுவர்ட்ஸ் டு த ஆவரேஜ். ஸ்டீப்பிங் பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது த லிட்டரலி ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது அது மெட்டீரியல் இருக்கும். த டேர்ம் ரெக்ரெஷன் வாஸ் காயின்ட் பை பிரான்சிஸ் கால்டன். முக்கியமான கொஸ்டின் சார். எப்படி கார்லேஷன் சொன்னா கால் பியர்சன் சொல்றோமோ, ரெக்ரெஷன் சொன்னாவே நம்மளுக்கு கால்டன் ஞாபகம் வந்துடணும். பிரான்சிஸ் கால்டன், சர் பிரான்சிஸ் கால்டன் சில புக்ல இருக்கும். பிரான்சிஸ் கால்டன், சரியா? ரைட். So the regression is tendency to remaining towards to that central position. That is called the regression towards the mediatorial of the heredity in சொல்லக்கூடியது. Regression to helpful for ascertain for that probably form the relationship between the variable and to predict or estimate the value of one variable is corresponding to the given the value of the other variable. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு வேரியபிளை வச்சுட்டு இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் என்ன சொன்ன ஜெனரலா நம்ம அதுக்கு ரிக்ரெஷன் அனலைசிஸ் ஆர் 2 வேரியபிள்ஸ் ஆர் ரிலேட்டட் as independent and dependent. ஒரு வேரியபிள் வச்சு இன்னொரு வேரியபிளை பார்க்கிறது, சரியா? சோ மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ரெக்ரெஷன் அனலைசிஸ்னா நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதை கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். 2 வேரியபிள் கேன் பி ஐடென்டிஃபைட். ஒன்னு என்ன சொன்னேன்? டிபெண்டன்ட் வேரியபிள். The variable those the value is influenced or is to be a predicted. Dependent அப்படினு சொன்னாவே that can predicted. That is called dependent variable. It's அதான் நான் சொல்லிட்டேன் டயகிராத்துல. y axis தான் நம்ம என்ன சொல்றோம்? dependent variable. Vertical axis, vertical line, y axis ல dependent variable. Independent variable னா the variable which are influenced the value that represented by x-axis horizontal line, that is called independent variable. இது dependent variable. இதுதான் இப்படிதான் எப்பவுமே வந்து ஒரு x-axisல independent variable போடணும், ஒரு y-axisல dependent variable போடணும், சரியா? ரைட். The components of regression model. என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? அப்ப இங்க x y தான் இங்க மெயினா சொல்றோம் பாருங்க. நல்லா கவனிங்க. x y தான் மெயினா சொல்றோம். அப்ப இந்த unknown parameter it's denoted by that beta அந்த மாதிரி சொல்றோம். இந்த சிம்பலை சொல்றோம். அப்ப ரெண்டு சொன்னேன் நான். ஒன்னு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொன்னேன். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் that is called x axis. dependent variable that is called y axis. சரியா? அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா that y is equal to f x beta. இது ரொம்ப டீப் சார், இந்த அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டை மட்டும் படிச்சுக்கோங்க. கேட்டா இந்த ரெண்டு கேட்கலாம். டிபெண்டன்ட் வேரியபிள் எங்க பிளாட் பண்ணுவோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எங்க பிளாட் பண்ணுவோம், இது வேணா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். அதோட ரொம்ப டீப் தான், சரியா? அப்ளிகேஷன் ஆஃப் ரெக்ரெஷன் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். ரெக்ரெஷன் அனலைசிஸ் வச்சு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் தட் எஸ்டிமேட் இட் கேன் பி கால்குலேட். அது ரொம்ப முக்கியம். ஸ்டாண்டர்ட் எரர் அதை பத்தி பின்னாடி டீடைலா பார்ப்போம். ஒன் கேன் பி ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் த 2 வேரியபிள்ஸ். It helps to finding a value of unknown parameter. The unknown parameter na edha sonna the my beta nu sonna mudila, and predicted the value of the dependent variable. Dependent variable na erna solte, that is called y axis. This is dependent variables, சரியா? Right. So just idla undu methods of the regression analysis paduthumbodhu idla 2 types of method is that simple and multiple regression analysis. apna rendu irukudhu. Almost
கார்லேஷன் மாதிரியே தான் சார் இதுவும் இருக்கும். சரியா? மெத்தட் ஃபார் தட் ரிக்ரெஷன் அனலைசிஸ்ல சிம்பிள். அப்ப சிம்பிள் மீன்ஸ் ரிக்ரெஷன் அனலைசிஸ் confined to the study of relationship between that normal distributed, that's a normal distributed dependent and continuous independent variables. ஒரு சிம்பிளா பார்க்கக்கூடியது அது. இதே மல்டிபிள் ரெக்ரெஷன் சொன்னபோது the relationship in the one normal distributed depends the variable to more than one continuous independent variables. அங்க என்ன சொன்னோம்? ஒரு நார்மல் டிபெண்டன்ட் வேரியபிளை வச்சு இன்னொரு நார்மல் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா பாக்குறது. இது எப்படி தெரியுமா? மல்டிபிள்னா ஒரு நார்மல் டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்து மோர் தென் ஒன் கண்டினியூஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பாக்குறது பேர் தான் மல்டிபிள் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் பெருசா கிடையாது. ரைட். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதுல பேஜ் நம்பர் 26ல கூட கொடுத்துருக்கு பாருங்க. ஆக்சுவலி 2 வேரியபிள்ஸ் ஆர் பிளாட்டட் எ கிராஃப். 2 வேரியபிள் பிளாட் பண்றோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு 2 வேரியபிளை பிளாட் பண்றோம். சரியா? அப்ப ஏதோ ஒரு சம்திங், ஒரு எக்ஸ் ஆக்சிஸோ ஒய் ஆக்சிஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு பிளாட் பண்றோம். 2 வேரியபிள்ஸ் ஆர் பிளாட்டட் எ கிராஃப் ஃபாலோ தட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இப்படியே ஒரு இதை பிளாட் பண்றோம், ஒரு எக்ஸ். அதே வேற இன்னொன்னு வந்து ஒரு ஒய்ன்னு சொன்னா இப்படியே பிளாட் பண்றோம். சரி, அப்ப இதுல எது வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ஐடென்டி பண்றதுதான் நம்ம இதுல உள்ள விஷயங்களே. ஓகே, சோ இதுல பர்டிகுலர்லி 2 வேரியபிள்ஸ் ஆர் பிளாட்டட் as a graph fall in the straight lines. ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப the relationship is linear. அத லீனியர் ரெக்ரெஷன் சொல்லுவோம். லீனியர்னா ஒரே நேர்கோடுல இருந்தா, ரிலேஷன்ஷிப் வந்து லீனியரா இருந்தா. அப்ப இந்த கிரீன் கலர்ல ஒண்ணு கொடுத்துருக்கேன், ரெட் கலர் இருக்கேன். ஒண்ணு வந்து ரெட் கலர் எக்ஸ்னா கிரீன் கலர் ஒய், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுல ஜெனரலா நம்ம சொல்ற விஷயங்கள். அப்ப இந்த லைன் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட் லைன். லைன் ஸ்ட்ரெயிட்டா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குதான் நான் லீனியர் ரெக்ரெஷன். லைன்ஸ் ஓரளவு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல பிளாட் ஆகுதுன்னா தட் இஸ் a லீனியர். பிளாட் ஆகலன்னா தட் இஸ் a non-linear regression அப்படின்னு சொல்றோம். So that assumptions are underlining that simple linear regressionல இததான் நம்ம தான் என்ன செய்யணும், ஒரு அசம்ஷன் பண்றோம். அதான் எக்ஸ் ஒய் அப்படின்னா. அப்ப 2 வேரியபிள்ஸ் ஆர் எக்ஸ் அண்ட் ஒய். ஏற்கனவே சொன்னதே தான் திரும்ப சொல்றேன். எக்ஸ் இஸ் அ இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள். சரியா? அப்ப ரிலேஷன் இஸ் கால்ட், இது எப்படி சொல்லணும்னு சொன்னா, ரிலேஷன்ஸ் இஸ் கால்ட் ஒய், அது டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான். ரிலேஷன்ஷிப் ஆர் த ரெக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். சோ அப்ப the graphically represent the regression. இந்த கிராஃப்ல ரெக்ரெஷன் லைன் ரெப்ரசன்ட் பண்றதா நம்ம ரெக்ரெஷன் லைன் அப்படின்னு சொல்றோம். ரெக்ரெஷன் லைன் பொறுத்தவரை 2 லைன் இருக்கு சார். ரெக்ரெஷன் லைன் பொறுத்தவரை 2 லைன் இருக்கு. ரெக்ரெஷன் லைன் ஒன்னு என்னன்னா எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ். இதான் 2 லைன். ஓகேவா? when there is a perfect positive correlation or perfect negative correlation, நல்லா கவனிங்க. ஒரு perfect positive correlation இருக்கட்டும், r equal to +1 இருந்தாலும் சரி, r equal to -1 இருந்தாலும் சரி, perfect correlation or perfect positive or negative correlation. சரியா? அது ரெண்டுமே எப்படி இருந்தாலும் வந்து ரெண்டுமே பெர்ஃபெக்ட்னு எப்படி சார் இருக்கும்னா, ரெண்டுமே ஒரே லைன்ல இப்படி கோயின்சைட் ஆயிடும். இவ்வளவுதான். That is called coincide. When the perfect positive or perfect negative correlation, 2 regression lines will be dash. இதான் question. ஒரு perfect பாசிட்டிவோ perfect நெகட்டிவோ 2 லைன் எப்படித்தான் இருக்கும், கோயின்சைட் ஆயிரும். கேட்டிருக்காங்க with each others. So there will be only, அப்போ பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கும், நம்மளுக்கு only 1 regression line தான் நம்மளுக்கு தெரியும், 2 regression லைனே தெரியாது. சரியா? So the regression analysis, the dependent variables are called, சரி இதை நான் சொல்றது எழுதுங்க, மெட்டீரியல்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன், சொல்றது எழுதுங்க. Regression analysis, the independent variable is also called
also called regressor or predictor or explanator. இத்தனை பேர் இருக்கு. இதுலதான் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. இது independent variable also called as regression analysis ல independent variable also known as called as எப்படின்னு வச்சுங்க, regressor, predictor, explanator. சரி சார், அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு சொல்லிட்டீங்க, அப்ப டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு சொல்லணும்ல சார், ஆல்சோ கால்ட் அஸ் டிபெண்டன்ட் எழுதுங்க. டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், இது வேற ஒண்ணும் கிடையாது, இதே வார்த்தை தான் பாருங்க, regressed, RESSED, regressed, regressor அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இங்க regressed சொல்றோம். சாரி, அதுக்கு அடுத்து இதுல எக்ஸ்பிளனேட்டார்னு சொல்றோமா, இது வந்து என்ன சொன்னா எக்ஸ்பிளைன்டு அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. regressed or explained variable, சரியா, ரைட். சோ இப்ப இதுக்கு சம்பந்தமா நான் பக்காவா பேஜ் நம்பர் 28ல கொடுத்திருக்கேன் பாருங்க. இதான் இதுலயே கொஸ்டின் வந்துரும் சார். ஒரு ரிக்ரெஸர் லைன் சொன்னா, இது நான் வந்து எப்படின்னா தனியா அந்த டைப் அடிச்சிருக்கேன், 28ம் 29ம் தனியா டைப் அடிச்சிருக்கேன். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம இதுல எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, இவன் இந்த சிஎஸ்ஆர் எல்லாம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை வச்சுட்டு ரெண்டு பக்கம் மட்டும் டைப் அடிச்சிருக்கேன். இந்த 2 பக்கத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேஜஸ் இருந்து நல்லா படிச்சுக்கணும். நோட்ஸ் எடுக்க தேவை, இதே பக்காவா நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். சரியா, ஏற்கனவே நம்ம கார்லேஷன் பார்த்தவாக அதே தான், இங்க வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் டயக்ராம்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா, சரி, வேற டயக்ராம் வேணும் வரையறேன். ஃபர்ஸ்ட் ரெக்ரெஷன் லைன், பேஜ் நம்பர் 28 எடுங்க. ரெக்ரெஷன் லைன், அப்ப 2 regression lines are relationship between the 2 variables, 2 variables. சரியா, ஒரு நிமிஷம். எஸ், இப்போ ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 வேரியபிள் நான் ஏற்கனவே சொன்னதான், r equal to +1, +1 இது வந்து x axis, இது வந்து y axis. அப்ப பர்ஃபெக்ட்டா ஆல்மோஸ்ட் ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இது r equal to, क्वेश्चन கேட்பாங்க இந்த மாதிரி டயகிராம் இருந்தா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன், ரெக்ரெஷன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதே இது r equal to -1, பர்ஃபெக்ட் நெகட்டிவ், அப்படின்னா இது பர்ஃபெக்ட் நெகட்டிவ், இது 45 டிகிரி இருக்கு. இங்க இது பர்ஃபெக்ட் நெகட்டிவ், இது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ், இங்க அதே மாதிரி x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். சரி, அடுத்தது r equal to 0 correlation or regression. அப்ப இங்க எப்படி இருக்கும்னா, லைன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து parallel to the x axis, கவனிங்க, இதுதான் x axis, x axis ஓட parallel-ஆ இருக்கும். அடுத்த லைன் எப்படி இருக்கும்னா y axis ஓட parallel-ஆ இருக்கும். இதான் y axis, இதான் x axis, இதுக்கு parallel-ஆ இருக்கும். So that is 90 degree. If you have like a question, sir, that is r equal to 0, no correlation. So the 2 variables are independent, there will be no correlation. So such in the case, both regression line will be cut each other at the right angle. புரிஞ்சிருச்சான்னு தெரியல. 2 variables are independent, there will be no correlation. No correlation என்னது, r equal to 0. அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து ரெக்டாங்கிள், அதாவது என்ன சொல்றாங்க, it cut that each at that right, அது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, இந்த 2 லைன், இது லைன் 1, இது லைன் 2 கூட வச்சுக்கணும், புரியுறதுக்காக நான் சொல்றேன். இது ரெண்டுமே என்னன்னா நேர் செங்குத்தாக இருக்கும். தமிழ்ல சொன்னா parallel to the axis, அதான் நான் சொன்னேன், parallel to the axis. என்ன சார் parallel, இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், இல்லைன்னா இது இந்த வேர்டு புரியாது.
பேரல்னா எதை பேரல் சொல்றோம்? இந்த ரெண்டாவது லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு இதுக்கு பேரலல், இது ஒய் ஆக்சிஸுக்கு இது பேரலல், அததான் பேரலல் டு த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப கட் ஈச் அதர்ஸ் டு த ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா நேர் செங்குத்தாக. நேர் செங்குத்துனா இதுக்கு இது நேர் செங்குத்தா இருக்கு பாத்தீங்களா, அதான் அப்படி சொல்றாங்க. சரியா? ரைட். அதுக்கடுத்து கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்க, ஒரு 2 டயக்ராம். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். நம்ம டிபார்ட்மெண்ட்ல மேல 3 டயக்ராத்துல தான் கொஸ்டின் வந்திருக்கு, கீழே உள்ளதுல அவ்வளவு பெருசா வரல. இதுல வந்து நான் கொஞ்சம் நம்ம சொன்னேன், மோர், அதாவது ஈவன் தட் மோர் டிகிரி ஆஃப் ஆர்னா ரெக்ரெஷன், லெஸ் டிகிரி ஆஃப் ரெக்ரெஷன் எதை சார் மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, more degree na, that's a closeness of these two variables. If the regression lines are near to each others, that's a high degree of correlation சொல்றோம். Near to each other, near to each other அப்படின்னா இப்ப நான் புரிய முடியும் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம், சாரி கலரை மாத்துறேன். இது ஒரு வேரியபிள் சார், ப்ளூ கலர்ல ஒரு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது ஒரு வேரியபிள். சரியா? ரைட். அதுக்கு அடுத்து என்ன கலர் போட்டா, பிளாக், இது ஒரு வேரியபிள். இந்த பிளாக் கலர்ல போட்டது எக்ஸ் ஆன் ஒய்ன்னு அர்த்தம், இந்த ப்ளூ கலர்ல போட்டது ஒய் ஆன் எக்ஸ்ன்னு அர்த்தம். அது ரெண்டு லைன், எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ். நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ். நல்லா கவனிங்க. இதுல நிறைய நம்ம பிஜில கேட்கல, ஆனா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின், அது நல்லா கவனிங்க. சரியா? இதுக்கு பேர் எக்ஸ் ஆன் ஒய் ஒய் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இதுல உள்ள ரெண்டுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா, இதான் க்ளோஸ்னஸ். அதே இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல என்ன சொல்லுவோம்னா, ரெண்டு லைன் ஒரே இதுல வந்துட்டாவே தட்ஸ் a coincide அப்படின்னு சொல்லிட்டோம். இது கொஞ்சம் ஓரளவு தான் கேப் இருக்குது. அப்ப ஹை டிகிரி ஆஃப் கார்லேஷன், ஓரளவு பரவாயில்ல, ரொம்ப மோசம் கிடையாது. சரி, அப்ப இதுல கலர் போட பச்சை பாருங்க, இதுல ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட், இதுக்கு என்ன சொன்னேன், எக்ஸ்ன்னு சொன்னேன், இதுக்கு என்ன சொன்னேன், ஒய்ன்னு சொன்னேன். இங்க ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுதா, இந்த பாயிண்ட்ல இதுக்கு பேர் என்னன்னா, இதுனா ஒய் டேஷ், இதுனா எக்ஸ் டேஷ். கேட்டிருக்காங்க சார் வேற டிபார்ட்மெண்ட்ல, சிஎஸ்ஆர்ல ஸ்லட்ல கேட்டிருக்காங்க. இந்த எப்படி கேட்பாங்க தெரியுமா, எக்ஸ் ஆன் ஒய்யும் ஒய் ஆன் எக்ஸும் எந்த கட் ஆகும், அந்த கட் ஆகுற இடம் எதுனா எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார். இதான் ஆன்சர். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் கட் ஆகாது, அதுல எந்த இடத்துல கட் ஆகுது, எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ இந்த பிக்சர் ஒரு இது வந்து ஹை டிகிரி ஆஃப் கார்லேஷன். இதே இது லெஸ் டிகிரி ஆஃப் கார்லேஷன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் சார். இது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து இது ஒண்ணு. சரியா? அப்ப இங்க பாருங்க எவ்வளவு கேப் இருக்கு, இங்க எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. அப்ப இங்கேயும் நான் சொன்ன மாதிரி இது எக்ஸ் இது ஒய்னா இந்த டாட் இங்கேயும் வரத்தான் செய்யும், இந்த கரெக்டா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஓகே, பட் இது இந்த கேஸ் எப்படி, இது ஏ டயக்ராம் வச்சுக்கோங்க, இது பி டயக்ராம் வச்சுக்கோங்க. ஏ டயக்ராம் பொறுத்தளவு ஹை டிகிரி ஆஃப் கார்லேஷன், ஏன்னா க்ளோஸ்னஸ், இந்த க்ளோஸ்னஸ் இங்க எவ்வளவு க்ளோஸ்னஸ் இருக்கு பாருங்க, இது லெஸ் டிகிரி ஆஃப் கார்லேஷன். அப்ப பிக்சரை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும், லெஸ் டிகிரியா ஹை டிகிரியா. இதையே இது நான் வந்து இப்படி கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு லைன் தான் முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். ரெண்டு க்ளோஸா ஒரே லைனுக்கு, இது வந்து கோயின்சைட், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ரெண்டுமே கோயின்சைட் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The square root of that produce two regression coefficient given the value of the correlation. அதுல ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க, bxy into byx the root r, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப ரிக்ரெஷன் லைனை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் சார். இந்த ஒரு டயக்ராம் போட்டிருக்க பாருங்க, நான் டிஸ்பிளேல போர்டுல, இந்த டயக்ராத்துக்குள்ளதான் சார் கொஸ்டின் வரும் மேக்சிமம். நம்ம எக்ஸாம் பொறுத்தளவு இந்த 3 டயக்ராத்துல கொஸ்டின் வந்துருது. இந்த 2-3 டயக்ராம் யாருக்கு வருதுன்னா மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு, சிஎஸ்ஆர்ல வந்திருக்கு. சரியா? பின்னாடி நான் சொல்றேன். சரி, regression line, the two regression lines are constructed for the relationship between the two variable. அதான் சொல்லிட்டேன்ல, இந்த இடத்துல இது x on y y on x. அப்ப ரெண்டு உடைய க்ளோஸ்னஸ், அது ரிலேஷன்ஷிப் பார்க்கிறோம். x on y ன்னு சொல்லலாம்,
எக்ஸ் அபான் ஒய்ன்னு சொல்லலாம், ஒய் அபான் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. So the regression equation, the algebraic method, there are two regression line. That is a two regression equation is that equation x on y and y on x. So the regression equation y x on y, it will be used to decide to the variation in that value of the x for given the change into the value of y. Similarly, அதே மாதிரி தான் the regression y on x னா அப்படியே அங்க என்ன சொன்னோம் அதை அப்படியே மாத்தி சொல்லுவோம். So describe that the variation of the value of y for the given the change into the value of x. So இத வந்து நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பண்றோம் சார் அப்படின்னா, क्वेश्चन நம்ம இத ஒரே ஒரு வருஷம் மட்டும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி மத்த டிபார்ட்மெண்ட் சிஎஸ்ஆர் எல்லாம் அடிக்கடி கேட்கறாங்க சார். நான் எப்படிலாம் வந்து இந்த இதுல எப்படின்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்டன்ஸ், இது ஹிஸ்டரி, சாரி மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, சிஎஸ்ஆர்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 பேஜையும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். அவங்க மீட் பண்ணுங்க. அந்த 2 அந்த இதுனா வரைக்கும் நடந்த டிஆர்பி, நம்ம டிஆர்பியோட மற்ற எக்ஸாம்ல அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 பேஜையும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்ப இதுக்கு தாண்டிலாம் இந்த 2 பேஜ் தாண்டி கொஸ்டின் வராது. நான் மற்றதெல்லாம் இதெல்லாம் லைட்டா பாத்துக்கோங்க, லைட்டா சும்மா ரீட் பண்ணி விடுங்கன்னு சொல்றேன். இத ஒவ்வொரு லைனை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன், இதுதான் ஹாட் ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டின் ஏரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ அடுத்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்றேன் பாருங்க. த ரிக்ரெஷன் சார் நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், எக்ஸ் ஆன் ஒய் மட்டும் சொல்லுவேன். அதே மாதிரிதான் ஒய் ஆன் எக்ஸ். நான் ஒண்ணு மட்டும் தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? அப்போ ஒரு நார்மல் ஈக்குவேஷன், இது நீங்க பாக்குறது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா தெரியும், சின்ன அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ஒரு நார்மல் ஈக்குவேஷன் ஒரு எப்படி ஒரு எக்ஸ் ஆன் ஒய்னு எப்படி இருக்கணும்னு கேட்டா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒய், இவ்வளவுதான் சார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார், நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது, நிறைய எக்ஸாம்பிளா. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இப்படி கொடுத்திருப்பாங்க, இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு தெரியுமா, இந்த ஒய் முதல்ல இருக்கும், எக்ஸ் ரெண்டாவதுல இருக்கும். எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் முதல்ல இருக்கணும் அப்படி மட்டும் ஞாபகம் போதும். ஒய் வந்து கடைசியில இருந்தா இங்கேயும் கடைசியா இருக்கணும், அவ்வளவு. நடுவுல ஒரு ஏ பிளஸ் பி முடிஞ்சு வச்சா. அதே தான் அடுத்த ஈக்குவேஷன் சொல்ல பாருங்க, சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு என் ஏ பிளஸ் பி, என்னத்தையாவது 2 சொல்லுவாங்க, அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். சரியா? மேட்டர் என்ன, எக்ஸ் ஆன் ஒய்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கணும், அதுக்கடுத்து ஒய் இருக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு கேஸ். அதுக்கடுத்து திரும்ப சொல்லிக்கணும் எக்ஸ் எக்ஸ் ஒய், தட் இஸ் ஏ சிக்மா ஒய் பிளஸ் பி. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்க பைகாட் பண்ணிட வேண்டியதான், மனப்பாடம் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நார்மலா எக்ஸ் ஆன் ஒய். அதே ஒய் ஆன் எக்ஸுக்கு இங்க எப்படி சார் சொல்ல முடியும்? ஒய் ஆன் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, சாரி மாத்தி போட்டேன், ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி எக்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இது பேரு ஒய் ஆன் எக்ஸ். அப்ப இங்க என்னெல்லாம் நான் இங்க எங்கெல்லாம் எக்ஸ் போட்டிருக்கணும் அங்கெல்லாம் ஒய் போடுங்க, எங்கெல்லாம் ஒய் போட்டிருக்கணும் அங்க எக்ஸ் போடுங்க, முடிஞ்சு வச்சு. இந்த ஃபார்முலா. சரியா? சோ அதுக்கு வந்து சிக்மா அல்ல சம்மேஷன், இந்த சிம்பிள் வந்து சிக்மா ஆர் சம்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் சார். ஓகேவா? ரைட். இதுல ஏதாவது இப்ப நான் எழுதி போட்டதுல கொஸ்டின் வரலாம், அப்படி இல்லையா அடுத்து எப்படி கொஸ்டின் வரும்னு சொல்றேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க, அதுதான் சொல்றேன். திரும்ப அதேதான், எக்ஸ் ஆன் ஒய். எக்ஸ் ஆன் ஒய்னா x minus x bar is equal to r. இது வந்து r sometime plus or minus இப்படியும் போடுவாங்க, r னு கொடுக்கலாம், இல்ல plus or minus. அப்ப இங்க x on y அப்படின்னா முதல்ல x வந்துருச்சு, அதுக்கடுத்து x bar. அதே மாதிரி சிக்மா x by சிக்மா y. அப்ப எப்ப மாதிரி y minus y bar, அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. சோ சிம்பிள் சார். இங்க வருங்க, எக்ஸ்னா எக்ஸ் முதல்ல இருக்கணும், ஒய்னா ஒய் வந்து கடைசியில இருக்கணும். சரியா? அது மாதிரி மேல எக்ஸ் இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா பாத்துருவாங்க நம்மளுங்க. இந்த ஒய் வந்து இங்க எக்ஸ் மேல இல்லாம கீழே இருக்கும், இந்த ஒய் வந்து மேல இருக்கும். ஆன்சர் தப்பு. இதே ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன்ல இருக்கும். சிக்மா எக்ஸ், தட்ஸ் a mean of x series. சிக்மா பார், சாரி நாட் சிக்மா பார், எக்ஸ் பார். So y is the mean of that y series. அதுல வந்து r equal to இந்த இதை சொல்றோம்ல, x sigma x by sigma y, இதுதான் the regression coefficient of x on y அப்படின்னு சொல்றது. இது r மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து correlation coefficient, standard deviation. இது அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லா. regression coefficient of x on y also, இது ஒரு மெத்தட், நல்லா கவனிங்க. இது ஒரு மெத்தட். இதே இது x on y ல வேற மத்த டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க இதெல்லாம். சரியா?
it also denoted by the symbol நல்லா கவனிங்க BXY இவ்வளவுதான் சார் ஆப்ஷன் இருக்கும் இல்லனா B1 அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு இது என்ன சார் இதுதான் X and Y இப்படி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் இன்னமும் சாரு A plus B Y A அப்படி வரும் அதெல்லாம் கிடையாது BXY ஃபர்ஸ்ட் X அதுக்கடுத்து Y இருக்கணும் இது X and Y சரியா அப்ப Y and X எப்படி சார் இருக்கும் அவ்வளவுதான் BYX or B2 the B1 B2 maths departmentல கேட்ட क्वेश्चन நான் சொல்றேன் TRBல maths departmentல ஏன்னா நான் क्वेश्चन ஃபுல்லா அவங்க क्वेश्चन ஃபுல்லா பார்த்துடுவேன் எப்படிலாம் ஏன்னா அவங்களுக்கு ரிக்ரெஷன் கார்லேஷன் எல்லாம் உண்டு பட் அவங்களுக்கு கொஞ்சம் கால்குலேஷன்லாம் கேட்பாங்க நம்மளுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் அவங்க 2 யூனிட் அவங்களுக்கு சரியா நம்மளுக்கு அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 யூனிட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு கேட்டவாறு நான் இது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க சரியா ரைட் சோ அதே மாதிரி நம்ம அடுத்து நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்கேன் நீங்க பாருங்க எக்ஸ் ஆன் ஒய் தான் நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார் ஒய் ஆன் எக்ஸ் ஜஸ்ட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கு எங்கெல்லாம் ஒய் இருக்கு அதை அப்படியே மாத்தி போட்டா முடிஞ்சிச்சு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் equal to b x on y இங்க வந்து x on y நாவே முதல்ல x வந்துறணும் b1 நாவே x on y equal to sigma xy by இதெல்லாம் ஃபார்முலா அவ்வளவுதான் சரியா அதே இந்த இங்க நான் சொன்ன மாதிரி பாருங்க x minus x bar equal to bxy y minus y bar அவ்வளவு முடிஞ்சு இது x on y இதே இது x சரியா இந்த நல்லா கவனிங்க இந்த b இந்த இடத்துல இந்த இடத்துல BXY போட்டிருக்க பாத்தீங்களா அதுக்கு பதில் B1 போட்டாலும் என்னது X on Y தான் சரி இதே இது Y on X எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த BYX போட்டுற வேண்டியதான் அதே மாதிரி Y வந்து இங்க முதல்ல வந்துடும் இல்லைன்னா இதுக்கு பதில் என்ன இருக்கும் B2 இருக்கும் அவ்வளவுதான் சார் அப்ப நீ ஒன்ன மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஒரே ஒரு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப நீங்க அதுல மேல இன்னொரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க அது நீங்க பாத்துக்கோங்க இவ்வளவுதான் எக்ஸ் ஆன் ஒய் ஒய் ஆன் எக்ஸ் சரியா சோ நான் கண்டிப்பா கேட்பேன் டிஆர்ல கேட்கறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா கேட்பேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரியா நீங்க எக்ஸ் ஆன் ஒய் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதேதான் ஒய் ஆன் எக்ஸும் அது பர்ஃபெக்ட் பாசிட்டிவா இருக்கட்டும் பர்ஃபெக்ட் நெகட்டிவா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா இருந்தாலும் சரி ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ஒன்னா இருந்தாலும் சரி ரெண்டு லைன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாவே பிளஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் இருந்தாவே ரெண்டு லைன் வந்து என்ன செஞ்சிடும் கோயின்சைட் ஆயிரும் அதுதான் இதுல உள்ள விஷயங்கள் சரியா நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டேபிள் நெக்ஸ்ட் பேஜ் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க ரெக்ரெஷனுக்கும் கார்லேஷனுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை நீங்க பாத்துக்கோங்க சார் இவ்வளவு நேரம் நடத்தினதா ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் வேறுபடுத்தி சொல்லியிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க சரியா போதும் இதுக்கு மேல பெருசா ஒண்ணு வராது அடுத்த ஸ்டெப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் தட் லீனியர் ரெக்ரெஷன் இதுதான் இனிதான் அது இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா ஒண்ணுங்கிற மத்தெல்லாம் இதுலயே கொஸ்டின் நின்றும் நான் எப்படி ஒரு கார்லேஷன் சொன்னோன்னே அந்த கார்லேஷனுக்கு ஒரு கால்குலேஷன் தெரிஞ்சுக்கோங்க சொல்றேனோ அதே மாதிரி ரெக்ரெஷனுக்கு பேஜ் நம்பர் 30லயும் 31லயும் ரெக்ரெஷனை பத்தின ஃபுல் டீடைல் இருக்கு இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் நீங்க அதை பாத்துக்கோங்க மற்றபடி அதுல ஒண்ணு வேண்டாம் சரியா ரைட் அடுத்தது மல்டிபிள் ரெக்ரெஷன் அனலைசிஸ் பேஜ் நம்பர் 32 அது மல்டிபிள் many the powerful technique to use to predicting the unknown value of the dependent variable from known value of two or more independent variable இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் ஒரே ஒரு டிபெண்டன்ட் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் இங்க ரெண்டுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வச்சு கண்டுபிடிக்கும் சோ அதான் நம்ம என்ன சொல்றோம் ரெண்டுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன மீனிங் தட் இஸ் கால்ட் மல்டிபிள் ரெக்ரெஷன் சொன்னவர் யாருன்னா பியர்சன் முக்கியமான கொஸ்டின் மல்டிபிள் ரெக்ரெஷன் சொன்னாவே தட்ஸ் அ கால் பியர்சன் தான் வேற யாரும் கிடையாது சரியா இதுல ஜெனரல் பர்பஸ் அதெல்லாம் பேஜ் நம்பர் 32 இருக்குல்ல எக்ஸாம்பிள் மல்டிபிள் ரெக்ரெஷன் மாடல் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க அப்ளிகேஷன் மட்டும் பாத்துக்கோங்க அப்ளைட் ஃபார் தட் a predictor for that social and natural science is important education research to select that a best predictors of the success to that board exams அதுக்கு I mean analysis for that useful for generating the functional relationship between the two variables so அதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க அடுத்தது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இதுவும் ரொம்ப டீப் தான் சார்
ரெக்ரெஷன்ல அந்த 2 பேஜ்லயே வந்துரும். இருந்தாலும் ரெக்ரெஷன் சொன்னா அதுல என்னென்னலாம் இருக்கோ அதை சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணு நீங்க பெருசா ஒண்ணு பார்க்க வேண்டாம். ரீட் பண்ணி மட்டும் விடுங்க இந்த ஏரியாவெல்லாம். It extends into that multiple regression. It is applicable only in those who, in the case of the dependent variable, நித்தியோம்சம் சொல்லக்கூடியது. Generally, it's determine the predicted probability of that outcome based on the relationship of the less leadership depends the variable to independent variable. Page number 33, 34 அது பயங்கரமான கால்குலேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். மற்றவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அடுத்த நான் லீனியர் ரெக்ரெஷன். இந்த லீனியர் வேற நான் லீனியர் நம்ம சொல்றோம் மாதிரி கார்லேஷன் சொன்னோம்ல, அதேதான். நான் லீனியர் கார்லேஷன், லீனியர் கார்லேஷன் சொல்லும்போது இங்க ரெக்ரெஷன் சொல்றோம். So describe the non-linear relationship in the dependent and independent variable. அப்ப 2 variable x and y to generate that curve. This model to help to understanding that a complex relationship among the variables. Page number 35லயும் அது பத்தின ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. கோல் ஆஃப் நான் லீனியர் ரெக்ரெஷன், நான் லீனியர் ஈக்குவேஷன், கம்பாரிசன் பிட்வீன் த லீனியர் அண்ட் நான் லீனியர் ரெக்ரெஷன், அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும் சார். அடுத்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இதுல மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். கண்டிப்பா கால்குலேஷன் எல்லாம் கேட்க வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இருந்தாலும் நான் நீங்க மெட்டிலேயே இவ்வளவு பேஜஸ் வருதுன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் சில எக்ஸாம்பிள் கார்லேஷன் அதோட ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்தவாதான் பேஜ் நம்பர் கூடி இருக்கு. மற்றபடி நீங்க பயப்படாதீங்க, சரியா? சோ இல்ல ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்னா இட்ஸ் a constant, a linear regressions, அதாவது y is equal to ax plus b. So it represents the rate of the change in that one variable is a function to change into that other variable, other y and x. The slope, the regression line. Page number 36ல இருக்கு பாருங்க. அதான் பார்த்தா தலை சுத்தம் கண்டுக்கிட்டாங்க ஒண்ணு. அதை கால்குலேஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். அப்ப இது ஃபுல்லா சும்மா when mean is known எப்படி கால்குலேட் பண்றது. பேஜ் நம்பர் 37ல 38ல அதுல 37ல ஒரு டயக்ராம் லைன் இஸ் பெஸ்ட் ஃபிட். அப்ப பெஸ்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 கொடுத்துருக்கு பாத்தீங்களா. பெஸ்ட் ஃபிட்னா என்ன மீனிங் சொல்றாங்கன்னா ரெண்டுமே கோயின்சைடா இருந்தா பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது, சரியா? பேஜ் நம்பர் 37ல சர் பிரான்சிஸ் கால்டன் சொன்னாலும் சரி, சர் பிரான்சிஸ் கால்டன் சொன்னாலும் பிரான்சிஸ் கால்டன் எல்லாம் ஒண்ணுதான், சரியா? அது மட்டும் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கோங்க, பாத்துக்கலாம். ரைட். சோ நெக்ஸ்ட் 38ஆம் 2019 சார் 17 இந்த ஃபார்ம்ல தான் சார் கேட்டாங்க. அதாவது 38ல நான் அதுக்கு தான் ஃபுல்லா நீங்க பார்க்க முடியாது. 38ல என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2017 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. அந்த 38ஆம் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்குல்ல, அதுக்கு கீழே கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. பயங்கரமா இருக்கு பாருங்க. R = n sigma x minus xy minus sigma x and sigma y divided by root of அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கா. இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா டிஆர்பில கேட்கல, இந்த ஃபார்முலா கொஸ்டின்ல இல்ல, ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லிட்டாங்க. சார் நம்மளால முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, சரியா? ஆக்சுவலி நம்ம இந்த புது மெட்டீரியல் இருக்கு, பழைய மெட்டீரியல் அதெல்லாம் இருக்காது. அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி 1-2 மாறின திரும்ப மெட்டீரியல் மாத்தினது, சரியா? சோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க அதை பெருசா எடுத்துக்கிட வேண்டாம், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க போதும், சரியா? அந்த கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலானா இதை மட்டும் பைகாட் பண்ணிருங்க. நம்ம கெட்ட நேரத்துக்கு ஃபார்முலா மட்டும் 4 ஆப்ஷனை கொடுத்து கேட்டுட்டா என்ன செய்ய, சரியா? அது ஃபார்முலா என்னன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க போதும், சரியா? ரைட். ஒரே ஒரு நிமிஷம் சார். Okay. So next, page number 38, coefficient of determinant. இதுவும் நம்ம டைரக்டா நம்ம சிலபஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் சொல்றது R2 அப்படின்னு இருக்கும், சரியா? பட் இது கேக்குறாங்க, நான் சொல்றேன் எப்படின்னு. R2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜ் நம்பர் ஒரு நிமிஷம்
அதுல நீங்க வேற ஒன்னும் பெருசா ஒன்னோட ரீட் பண்ணி மட்டும் விடுங்க சார். அதோட கண்டினியூஷன் தான். Generally, that coefficient of determinant its outcome to predict the value 0 to 1. The range அதை மட்டும் தெரிஞ்சுக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட்னாவே எந்த ரேஞ்ச் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். மற்றபடி இதுல ஒன்றும் வேணாம், சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார் போதும். சரியா? பேஜ் நம்பர் 39ல அந்த ஃபார்முலாவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 39ல அந்த ஃபார்முலா எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட்லாம் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். வேற ஒன்றும் பெருசா நீங்க அனலைஸ் பண்ண வேண்டாம். ஓகே ரைட், அவ்வளவுதான். இந்த பேஜ் பொறுத்தவரை 37ல அதுக்கு கீழே நம்ம அச்சீவ்மெண்ட் தான் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன் இதெல்லாம் சார் நடுவில் ஏன் சார் இதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். அப்ப ஓகே, அப்ப இந்த அளவுக்கு நம்மளும் இந்த 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 ஸ்டேட் ஃபர்ஸ்டுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு இன்டென்சி இருக்கணும். அதுக்காக தான் அப்பப்ப நடுவில் இது வரும். ஏன்னா படிக்கும்போது நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஆகும் பாத்தீங்களா. 2017 வந்து கீழே பாருங்க 39-40% தான் ரிசல்ட் எடுத்திருக்கோம். 150 சீட்ல வந்து 71 சீட், ஆல்மோஸ்ட் 180ல 71 எவ்வளவு, ஆல்மோஸ்ட் 40%. 2017ல 2019ல ஆல்மோஸ்ட் போஸ்ட் கம்மி, நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து அங்கே 71 தான் அடிச்சோம். பட் 133 போஸ்ட் டோட்டலா 53.4%, 53 வைங்க ஆல்மோஸ்ட். சரியா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து 2021ல உங்களுக்கு தெரியும், ஐ திங்க் 180 போஸ்டா 81 தெரியல, கரெக்டா ஞாபகம் இல்லை. 113 பேர் செலக்டட், 62.63% வந்துச்சு நினைக்கிறேன். எஸ் சத்யா பர்சன்டேஜ் பாருங்க நம்ம சென்டரோட ரிசல்ட். ஏன் சார் இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அடுத்து நம்ம 2023ல வர வேண்டியதுதான் 24ல வருது எக்ஸாம். சரியா? இது எக்ஸாம் இதுல வந்து 21 தான் ஆக்சுவல், ஆனா 22ல தான் நடந்துச்சு. எக்ஸாம் வந்து 22 தான் நடந்தது, 2022. இப்ப அடுத்து 24 வெயிட்டிங் ஃபார் யுவர்ஸ், உங்களுக்காக வெயிட்டிங். அப்ப இந்த பர்சன்டேஜோட நான் என்ன செய்யணும், இன்க்ரீஸ் ஒவ்வொரு இடையும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். கிராஃப் கிராஜுவலா அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். சோ அப்ப இங்க என்னுடைய டார்கெட் 95%, 90 and above டார்கெட். இல்ல 100% டார்கெட்னால தான் 95 வரும். சொல்ல புரியுதா? சோ அப்ப மேக்ஸ் என்னோட, ஏன்னா நான் இங்க ஒர்க் பண்ணதை விட இங்க பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க மீட் பண்ணுங்க சார். சொல்ல புரியுதா? எஸ் யாரும் தெரியல, சொல்லுங்க. டீன்னு மட்டும் போட்டுருக்காங்க, அவங்க தான் மைக் ஆன் பண்ணிருக்காங்க சார். நேம் வந்து வெறும் டீன் மட்டும் தான் இருக்கு, கேபிட்டல் டி. சார் என்னோட தான் சார், அது வெளியே போயிட்டு வரும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். இந்த ரீநேம் பண்ணிடுங்க சார். ஹேமலதா சார், 416 சார் ரோல் நம்பர். இத ரீநேம் பண்ணுங்க. ஹேமலா தான். சரிங்க சார், சாரி சார். சரி ரீநேம் பண்ணுங்க. அது மாதிரி இந்த வனிதாமணி அது மாதிரி சாம்சங் எப்பயும் சொல்லுவீங்க பாத்தீங்களா, சாம்சங் இருக்காங்க பாருங்க, இந்த இருக்காங்க பாருங்க. இப்ப டி நம்ம சாம்சங்னு ஒருத்தர் இருக்கீங்க, எத்தனை தடவை சொன்னாலும் மாத்தவே மாட்டாங்க. இந்த இதுல இருக்காங்க பாருங்க சாம்சங்னு ஒருத்தர், அவராட்ட சொல்லியிருந்த முத்துலட்சுமி, எங்க ரோல் நம்பர் என்னன்னு தெரியல, முத்துலட்சுமி. சரி பாத்துக்கோங்க, அடுத்த திடீர் நடுவில் உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம், அதுக்காக தான் சொல்றேன் நான். சரி ரைட். சோ ரைட், நான் ஏதோ சொல்லிட்டு பாருங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. எதுக்கு? மோட்டிவேஷனுக்காக தான் இதெல்லாம். சோ பாத்துக்கோங்க ரிசல்ட் 2024 உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா நான் இதனால் வரைக்கும் ஒர்க் பண்ணதை விட இந்த வருஷம் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல நான் எபோவ் 90-95% டார்கெட் 100% தான், அதுல எந்த டவுட் கிடையாது. 100ல அட்லீஸ்ட் 90% எடுக்கணும், கண்டிப்பா முடியும் நான் நம்பிக்கையோட இருக்கேன். அதுல ஸ்டேட் லெவல் பாருங்க, ஆல்மோஸ்ட் 2017ல வந்து டோட்டலா வந்து ஒரு 31 கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ல நம்ம ஸ்டூடெண்ட் தான். அதுக்கடுத்து 19ல 27 கேண்டிடேட் நம்ம ஆளு தான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 2 பேர். இதுல 2017ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம தான். ஆக்சுவலா ஸ்டேட் செகண்ட் வந்து ஒரு ஸ்டேட் செகண்ட் ரேங்க் 3 பேர் போட்டிருக்கோம் பாத்தீங்களா.
ஃபைனல் ரிசல்ட் வரும்போது வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஜெயபிரகாஷ் அவர் பேரு, புதுக்கோட்டை ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இப்போ வந்து இங்க வந்துட்டார், தேனிக்கு வந்துட்டார். தேனியில தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டார், டிரான்ஸ்ஃபர்ல வந்துட்டாரு. ஆக்சுவலா இந்த 2017 பேஜ் அவர் ஜெயபிரகாஷ் அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும்போது ஸ்டேட் செகண்ட் இருந்தவாக நான் அதை கூட நான் மென்ஷன் பண்ணல. ஆனா ஃபைனலா அவர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அவர் தான் நம்ம முதலமைச்சர்கிட்ட அவார்டு வாங்கினார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினார். சரியா? ரைட், பாத்துக்கலாம். இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யாரு நான் ஓப்பனா சொல்றேன், 2019 2 பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தா உங்களுக்கு கோல்டு மெடல் கொடுப்பேன், ஸ்டேஜ்ல பெரிய சீல்டு கோல்டு மெடல். நீங்க கட்டின ஃபீஸை ரிட்டர்ன் பண்ணிடுவேன் கோல்டு மெடலா, பாத்துக்கோங்க. சோ அப்ப என்கிட்ட கட்டின ஃபீஸை எப்படியாவது ரிட்டர்ன் வாங்கணும்னு சொல்லி படிங்க. சரி, லாஸ்ட் டைம் 2 பேர் கோல்டு மெடல் 2019 2 பேருக்கு கோல்டு மெடல் கொடுத்தேன். எத்தனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாலும் கோல்டு மெடல் தான். 5 பேர் வந்தாலும் 5 பேருக்கும் கோல்டு மெடல் தான் டார்கெட், பாத்துக்கோங்க. சோ அதுக்கு இப்ப ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாதான் இந்த 2024ல நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா நான் கிளாஸ்ல சொன்ன மாதிரி செகண்ட் வீக் மேல நம்ம எதிர்பார்க்கலாம். ஜனவரில இந்த மாசம் செகண்ட் வீக் மேல நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்டுக்குள்ள 2024 எக்ஸாம்ல என் பேரும் உள்ள இருக்கணும், சூர்யா கோச்சிங்ல இருக்குன்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது 100 பேர் தான் இருந்தாங்க, 100-110 பேர், ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேர் பக்கத்துல இருக்கீங்க. அவ எத்தனை பேர் லேட்டா வந்திருக்கீங்கன்னு பாருங்க. லேட்டா வந்தா கண்டிப்பா ஒவ்வொரு நாளைக்கு லேட்டா வந்தா ஒவ்வொரு மார்க் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அப்ப 150 நாள் வந்தா 150 மார்க் ஜீரோ தான் பாத்துக்கோங்க. சரியா? ஒரு நான் வர்றதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி கிளாஸ்க்குள்ள இருக்கணும். நானும் ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் நீங்க கண்டுக்கிட மாட்டேங்கிறீங்க. சரி, பரவாயில்ல. ரைட். So these are the important points regarding that. Yes, சொல்லுங்க மிஸ். சார் எவ்வளவு போஸ்டிங் சார் போடுவாங்க எப்போ? எத்தனை போஸ்டிங் உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் தானே? 181 லாஸ்ட் டைம் வந்ததா? இந்த தடவை அது அந்த ரேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த ரேஞ்ச் தான் வரும், 200க்குள்ள தான் வரும், அதுக்கு மேல எல்லாம் வராது. 200 தான் வரும். சரியா? அது பாட்னி வேகன்ட் இருக்கு சார், இன்னொரு 10-12 சீட் இருக்கு சார். எங்க சார்? அது லாஸ்ட் டைம் இந்த போஸ்டிங்ல போனதுல ஆமா இருக்கு. ஆளே இல்ல, பர்టిక్యులர் ஆள் இல்ல. செகண்ட் கிரேட்ல ஆளே இல்ல. நிறைய அது இருக்கு சார். அது பேக்லாக் வேகண்டா வரும் அது எல்லாமே. சரியா சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், இப்போ பயாலஜி போஸ்ட் இருக்கு இல்லீங்களா சார்? அதுக்கு வந்து பாட்னி வந்து அவங்க ஜுவாலஜி எடுக்க முடியுதுல, ஆனா ஒரு ஜுவாலஜி கேண்டிடேட் ஈஸியா பாட்னி எடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பயாலஜி போஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜுவாலஜிக்காருக்கு தான் கொடுக்குறாங்க. அதுலயும் சில போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு சில கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சொல்றாங்க சார், பயாலஜி போஸ்ட்ல இருக்கிறவங்க. பயாலஜி போஸ்ட்ல வந்து பாட்னியும் வரலாம், ஜுவாலஜி வரலாம் சார். சார் பாட்னி வரலாம், ஜுவாலஜி வரலாம். ஆனா இப்போ சமீப நாட்களா அந்த எம்எஸ்சி சிலபஸ் எல்லாம் 12th இருக்கிறதுனால பாட்னி கேண்டிடேட் வந்து ஜுவாலஜி எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்கனால கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜுவாலஜிக்காருக்கு கொடுக்க சொல்றதா ஒரு தகவல் சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அசோசியேஷன்ல இருக்கோம், என்ன சொல்றோம்னா தனித்தனியா போஸ்டிங் போடுன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. பாட்னிக்கு தனியா ஒரு போஸ்ட், ஒரு பயாலஜினா அங்க பாட்னி ஒரு ஆளை போடு, ஜுவாலஜி ஒரு ஆளை போடு, அப்போ போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இப்ப கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 போஸ்ட் நீங்க 2 போஸ்டா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ரைட், பாப்போம். அது நம்ம எப்படி உள்ள வந்த பிறகு நான் நிறைய ஐடியாஸ் சொல்றேன். நானு நீங்க அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவையோ அதை நீங்க படிக்கணும். அவ்வளவுதான். நான் திரும்ப சொல்ற விஷயங்கள் இதுதான். நல்லா சீரியஸா சின்சியரா படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஏன்னா காம்படிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சென்டர் தான் காம்படிஷன், வேற யாரும் கிடையாது. தமிழ்நாட்டுல நம்ம சென்டர் மட்டும் தான் காம்படிஷன். யாராவது இப்படி 1 வருஷமா 2 வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு சென்டரை சொல்லுங்க. எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கால்ஃபர் வந்த பிறகு பாத்துக்கலாம்னு இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. என்னைக்கு அட்மிஷன் போடுறீங்களா, நீங்க எத்தனை மாசம் சரி, எத்தனை வருஷம்னாலும் சரி, எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் உங்களை விட மாட்டேன். அதுதான் என்னுடைய விஷயங்கள். அப்பதான் ரிசல்ட் கொடுக்க முடியும். எப்படி நம்ம இவ்வளவு ரிசல்ட் பாருங்க, 40% இருந்து 53%, 63%. சரியா? அதுக்கு முன்னாடி இதை விட கம்மியா கொடுத்தேன் சார். ஐ திங்க் 28% நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு.
அதுக்கு 2015. ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்பர் தான், எல்லாமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் சார். 27% தான் கொடுத்தேன். சரியா? சோ அப்போ இப்ப எப்படி அப்ப அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறோம். நீங்களும் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். ஏன்னா போட்டி வேற எங்கேயும் கிடையாது, நம்ம சென்டர் மட்டும் தான். நீங்க ஒரு கட் ஆஃப் நான் போடுறேன்னா அந்த கட் ஆஃப்குள்ள நீங்க இருக்கணும். இருந்தா முடிஞ்சு வச்சு கன்ஃபார்ம் செலக்ஷன் லிஸ்ட்ல இருப்பீங்க. அது யார் அந்த கட் ஆஃப்குள்ள இருப்பீங்கன்னா படிச்சவங்க மட்டும் தான் இருப்பாங்க. படிக்காம சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இருந்தாலும் கட் ஆஃப்குள்ள வர முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? சில பேர் என்ன செய்யணும், நோட்டிபிகேஷன் வரட்டும், ஆனுவல் பிளான் வரட்டும், வந்த பிறகு பாத்துக்கலாம், அப்படிலாம் இருந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது சார். அதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து என்ன செய்யறாங்க, நம்ம ரெடி. அவங்க வந்து கால் பண்ண வந்த பிறகு படிச்சா பாஸ் பண்ண முடியுமா? ஒரு 10th குவாலிஃபிகேஷன் கிடையாது. மினிமம் 1 இயர் படிக்காங்க, மினிமம் 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் படிக்காங்க. கரெக்டா வரும்போது என்ன செஞ்சிடறாங்க, ஜாப்புக்குள்ள போயிடுறாங்க. அதே மாதிரிதான் நம்ம டிஆர்பி. வந்த பிறகு படிச்சாலும் பாஸ் பண்ண முடியாது. வரும்போது நான் கண்டிப்பா இந்த பேட்ச் அப்படியே நீங்க எக்ஸாம் எப்படி நான் ஷெடியூல் பார்த்துட்டு அது கரெக்டா அந்த நோட்டிபிகேஷன் வரும்போது சிலபஸ் முடிச்சு ரிவிஷன்ல போய் விட்டுருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுல வந்து அந்தந்த சிலபஸ் முடிச்சுட்டா நீங்க ரிவிஷன் பேட்சுக்கு போறவங்க எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணா ரிவிஷன் பேட்சுக்கு நீங்க போய்க்கலாம். எனக்கு இதோட இந்த சிலபஸோட எனக்கு முடிஞ்சிச்சு சார் அப்படின்னா நீங்க ரிவிஷன் பேட்சுக்கு போய்க்கலாம். அது உங்க சாய்ஸ். வார வாரம் ரிவிஷன் பேட்ச் வார வாரம் நடக்குது, அதுக்கு ஷிஃப்ட் ஆகிறவங்க ஆயிக்கலாம். சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட். வேற ஆல்மோஸ்ட் டைம் கொஞ்சம் நெருங்கிடுச்சு, 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு நிமிஷம்.